வணக்கங்க. கருத்தடைக்கு ரெஸ்க்யூ பண்ண போயிருந்தேங்க. கருத்தடை பண்ணுறதுக்கு 4 பிள்ளைங்க. அந்த வெள்ளச்சியை மட்டும் நான் அடுத்து சொல்கிறேன். இவ நம்ம ஆல்ரெடி கருத்தடை பண்ணவ. இவளை பற்றி ஒரு பெரிய கதை இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் தனியாக சொல்கிறேன். அது போக அவங்க ஏரியாவில் ஃபீட் பண்ணுற 4 ஃபீமேலுங்க. 4 ஃபீமேலுமே நைஸாக வீட்டுக்குள்ளே வச்சு லாக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். சார் லாக் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இன்றைக்கி தூக்க போயிருந்தேன். ஒவ்வொரு பிள்ளைங்க வாய்க்கிட்டையும் கையை கொண்டு போனேன். அதில் எல்லாமே ஃப்ரெண்ட்லி தான். இந்த வெள்ளச்சிக்கு இருக்குது சொல்கிறேன். அதில் 3 பிள்ளைங்களை நான் தூக்கி உள்ளே வச்சிட்டேங்க. இன்னொன்று மட்டும் கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு தெரியும் அது தூக்குனா கடிச்சிரும்னு. நான் தூக்குனா பட் சாப்பாடு போடுறவங்க தூக்குனாங்கன்னா ஒன்றும் பண்ணாதுங்கிறது நல்லாவே தெரியும். அவங்களே நைஸாக தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு அம்மா அவங்களே தூக்கிட்டு வந்துட்டாங்க. அடுத்து கூண்டில் ஏற்றிட்டோம். நாளைக்கு 5 பிள்ளைங்க பிளான் பண்ணியிருக்கோம் கருத்தடைக்கு. அதில் இந்த 4 பிள்ளைங்க விராட்டி பத்து. இந்த வெள்ளச்சி நான் சொல்கிறேங்க, அது ஒரு பெரிய உன்னதமான ஸ்டோரி. அந்த வெள்ளச்சி என்னை பார்த்தோன்னே பயங்கர க்ளோஸ் ஆகிட்டா. நம்ம வண்டியை பார்த்து பயப்படாமல் நானும் வரேன்னு சொல்லிட்டு ஏறி உள்ளே உட்கார்றா பாருங்கள். அந்தளவுக்கு அந்த வெள்ளச்சிக்கு ஏதோ விதத்தில் நான் கொஞ்சம் அன்பாக இருந்திருக்கேன். மறக்கலை என்னைய. அவங்கள விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. பட் வழி இல்லை. ஒரு 5 நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணி இறக்கி விட்டால் 5 ஃபீமேலு நிம்மதியாக இருப்பீங்க. அந்த தெருவும் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும் சொல்லிட்டு நீங்கள் போய் தூக்கிட்டு நேராக போய் ஷெல்டரில் விட்டாச்சு. நைட்டு அவங்களுக்கு கம்மியாக தான் சாப்பாடு கொடுப்போம். ஏன்னா நாளைக்கு அனஸ்தீஷியா கொடுத்தா வாந்தி எடுத்துகிட்ருப்பாங்க. ஸோ கருத்தடை நாளைக்கு முடிச்சுட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்க. அதே மாதிரி நெட்டு போட்டு பிடிச்சி பண்ணுற கருத்தடை கண்டிப்பாக அது நல்லது இல்லைங்க. அதுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேங்க. நன்றிங்க.